ராமாபுரம் அப்படிங்கிற அழகான கிராமத்துல நாராயணன் ஜெயம்மா தம்பதிகள் அவங்க பிள்ளைங்களான ராஜா அப்புறம் விஜய் கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் வயலும் ஒரு ரைஸ் மில்லும் இருந்துச்சு. ராஜா பெருசா படிக்கலனாலும் அவன் பூமியையும் விவசாயத்தையும் தெய்வம் மாதிரி மதிச்சுக்கிட்டு இருந்தான். விஜய் டிகிரி முடிச்சு ரைஸ் மில்லோட கணக்கு வழக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தான். அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேருமே ராம லட்சுமண மாதிரி ஒன்னாதான் இருந்தாங்க. இவங்களுக்குள்ள இருக்கிற ஒற்றுமை எப்பவுமே இப்படியே இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க அப்பாவோட ஆசை. ராஜா வயல்ல இருக்கிற கூலி ஆட்களோட பேசிக்கிட்டு இருந்தான். அவங்க விளைச்சலை பத்தியும் ராஜாவோட கல்யாணத்தை பத்தியும் பேசினாங்க. ஏப்பா ராஜா தம்பி, இந்த வருஷமாவது எங்களுக்கு விருந்து சாப்பாடு போடுறியா இல்லையா? இன்னும் எத்தனை நாளைக்கு நாங்க காத்திருக்கணும்? அதுக்கு என்ன அத்தை, கூடிய சீக்கிரம் போட்டா போச்சு. எங்கள் வீட்லேயே நான் விருந்து சாப்பாடு செஞ்சு உங்களுக்காக கொண்டு வந்து கொடுக்குறேன். 2 சாப்பாடு ஒன்று தானே? அந்த சாப்பாடை நாங்க வீட்ல சமைச்சிக்க மாட்டோமா ராஜா? நாங்க கேக்குறது கல்யாண சாப்பாடு. எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற? நீ கட்டிக்க போற பொண்ணு பார்க்க அழகா சினிமா ஹீரோயின் மாதிரி இருக்கணும். இல்ல நாங்க கிண்டல் பண்ணுவோம். அழகுல என்ன இருக்கா அத்தை? எனக்கு வரப்போகிற பொண்டாட்டி நல்ல குணமானவளா, பொறுமையானவளா, எங்கள் அப்பா அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கிட்டா போதும். அந்த குணம் இருந்தால் எனக்கு அதுவே போதும். உன்னோட ஆசையெல்லாம் நிறைவேறாதுப்பா. இந்த காலத்துல அப்படிப்பட்ட பொண்ணுங்க இல்ல. இருந்தாலும் நீங்க கூட்டு குடும்பமாவும் இருக்க முடியாது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை. என்னை பற்றி என் தம்பிக்கு நல்லா தெரியும், என் தம்பி பற்றி எனக்கும் நல்லா தெரியும். என்ன ஆனாலும் நாங்கள் 2 பேரும் ஒத்துமையாக தான் இருப்போம். வரப்போகிற பொண்டாட்டிங்களும் அதே மாதிரி தான் இருக்கணும். இப்படியே சில நாட்களுக்கு அப்புறமா நாராயணனும் ஜெயம்மாவும் ராஜாவுக்கு ராதா அப்படிங்கிற பொண்ணை பார்த்து கட்டி வச்சாங்க. ஆனா கொஞ்ச நாள்லயே ராதாவோட மனசு மாற ஆரம்பிச்சுது. ஒரு நாள் ராதா அவளுடைய புருஷன் ராஜா கிட்ட வந்து, ஏங்க, நீங்களும் இந்த மாதிரி வயல்ல இறங்கி கஷ்டப்படாம வெள்ளை வேட்டி சட்டையை போட்டுக்கிட்டு உங்க தம்பி மாதிரி மில்லுல உட்காந்து கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க வேண்டியதானே? இந்த வேலை செய்கிறதுல என்ன கஷ்டம் இருக்கிறாதா? இந்த வேலை எனக்கு பிடிச்சிருக்கு. கணக்கு வழக்கு போடணும்னா படிச்சிருக்கணும். எனக்கு தான் படிப்பு வராதே, கையெழுத்து மட்டும் போட தெரியும். படிப்பிலனா என்ன? எத்தனை பேர் அவங்க அறிவை வச்சு இந்த மாதிரி வியாபாரத்தை எல்லாம் மெயின்டைன் பண்ணல? நீங்க வயல்ல வெயில்ல கஷ்டப்படுறீங்க. உங்க தம்பி என்னமோ மின்னுல ஃபேன் கீழே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவனுக்கு தெரிஞ்ச வேலை அவன் பார்க்குறான், எனக்கு தெரிஞ்ச வேலை நான் பார்க்குறேன். முதல்ல எப்படி இருந்தீங்களோ அது பரவாயில்லைங்க. ஆனா இப்போ கல்யாணம் ஆச்சுல, கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டிக்கு பிடிச்ச வேலையை பார்க்க வேண்டியது புருஷனுடைய கடமை இல்லையா? நீங்க விவசாயம் செய்யறதுனால எல்லாரும் என்ன விவசாயியோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பேசாம தனி கொடுத்தன போயிடலாமா? இன்னைக்கு உனக்கு என்னாச்சு? எங்கள் வீட்டில் உன்னை நல்லபடியாக தானே பார்த்துக்கிறாங்க. ஏன் எங்கள் 2 பேரை பிரிக்க பார்க்குற? அப்படின்னு சொல்லி ராஜா வயலுக்கு போனதும் ராதா அவருடைய பிளானை மாத்திக்கிட்டா. அவருக்கு விஜய் மேல சந்தேகம் வர மாதிரி செய்யணும்னு நினைச்சா. சில நாட்களுக்கு அப்புறமா விஜய் அவன் காதலிச்ச பொண்ணான ஷாலினிய வீட்டுல சொல்லி கல்யாணமும் பண்ணிக்கிட்டான். கல்யாணம் ஆன நாள்ல இருந்தே ஷாலினியோட பார்வை ரைஸ் மில் லாபத்துல தான் இருந்துச்சு. ஒரு நாள் ஷாலினி விஜய் கிட்ட, ஏங்க, இந்த சொத்துல உங்க அண்ணனுக்கு அதிகப்படியான பங்கு போகுமா இல்ல உங்களுக்கு வருமா? என்ன கேள்வி இது? 2 பேருக்கு சமமாக தான் கொடுப்பாங்க. இப்போ இதெல்லாம் எதுக்காக கேட்குற? எதுக்குன்னா உங்க அண்ணனை விட நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க இல்லையா, உங்களுக்கு தானே அதிகமா வரணும். இந்த கூட்டு குடும்பம்லாம் நமக்கு வேணாங்க, நாம தனி கொடுத்துன போயிடலாம் அப்படின்னு சொன்னான். ஷாலினியோட பேச்சு கேட்டு விஜயோட மனசோ கொஞ்சம் கொஞ்சமா மாறுச்சு. அதனால விஜயும் ரைஸ் மில் கணக்குல தப்பு தப்பா கணக்க காட்டி கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை தனியா அவன் எடுத்து வைக்க ஆரம்பிச்சான். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ராதா ராஜா கிட்ட, ஏங்க, உங்க தம்பி நம்ம குடும்பத்தோட பணத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவரு தனியா எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காராமா அப்படின்னு என்னைக்கு ராதா சொன்னாலும் அன்னையில இருந்து ராஜா கூட விஜய் மேல ஒரு பார்வை வச்சான். ஒரு நாள் ராஜா வயல் வேலை எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு மில் கிட்ட போனான். அங்க விஜய் கூட உட்காந்துக்கிட்டு ஷாலினியும் மில்லோட கணக்கு வழக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தா. என்னடா தம்பி, இப்போலாம் ரைஸ் மில்லில் இருந்து நம்ம வயலுக்கு வர வேண்டிய புல் தவிடு எதுவுமே சரியாக வரமாட்டேங்குது. அப்பாவும் கேட்க சொன்னார், ஏதாவது பிரச்சனையா என்ன? அண்ணன், ரைஸ் மில்லை பார்த்துக்கிறது விவசாயம் பண்ணுற மாதிரி அவ்வளோ சுலபம் இல்லை. அதுக்கு நிறைய கணக்கு வழக்கெல்லாம் இருக்குது. திடீர்னு வந்து புல் தவிடு பற்றியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க. கணக்கு வழக்கு பற்றி உனக்கு என்ன தெரியும்? ஏன்டா இப்படி சொல்கிற? இது நம்ம எல்லோரும் சேர்ந்து செய்கிற வியாபாரம். இந்த ரைஸ் மில்லுக்கு நான் தானே அரிசியெல்லாம் வெளியே வச்சுட்டு அனுப்பிக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த கணக்கு வழக்கு எனக்கு தெரியணும் இல்லையா? சரிடா, நான் உங்கள்கிட்ட கணக்கெல்லாம் எதுவும் கேட்கல. நமக்குள்ளே எப்போவுமே சந்தேகம் வரக்கூடாது. அண்ணன், என் பொண்டாட்டி சொன்னது உண்மைதான். இந்த மில்லு விஷயத்தில் நீங்களும் அண்ணியும் தலையிடாதீங்க.
உங்கள் விவசாய விஷயத்தில் நானும் என் பொண்டாட்டியும் தலையிட மாட்டோம். இப்படி தனித்தனியாக இருக்கிறதே நல்லது தான். டேய் தம்பி, நீ இது வரைக்கும் இப்படி பேசுனதே இல்லையாடா? உன் பொண்டாட்டி பேச்சு கேட்டு உன் புத்தி மாறி போச்சா? அதனால தான் இப்படியெல்லாம் பேசுறியா? எனக்கு படிப்பறிவு இல்லைன்னு எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறியா? சரிடா, உனக்கு என்ன தோணுதோ செய். எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் சரி. ஒரு நாள் ராஜா ரைஸ் மில்ல வேலை பார்க்குற கணக்கு பிள்ளைய பார்த்தான். கணக்கு பிள்ளை, இந்த மில்லோட கணக்கு வழக்கெல்லாம் விஜய் சரியாக தான் எழுதுறானா இல்லை ஏதாவது தப்பாக எழுதுறானா? எனக்கு அவன் மேலே சந்தேகமாக இருக்குது. என்னங்க ஐயா எப்படி கேட்குறீங்க? விஜய் தம்பி வந்ததுலேருந்து கணக்கு வழக்கெல்லாம் அவரு தான் பார்த்துக்கிறாரு. நான் கணக்கு வழக்கே பார்த்துக்கிறது இல்லையே. சரி சரி, இன்னையிலேருந்து மில்லோட கணக்கு வழக்கை எனக்கும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த விஷயம் எங்கள் அப்பாவுக்கும் என் பொண்டாட்டிக்கும் எக்காரணத்துக்கும் தெரிய வேண்டாம். கணக்கு பிள்ளைகிட்ட கணக்கெல்லாம் கேட்டதுனால ராஜாவுக்கு விஜய் மேல சந்தேகம் வந்திருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் விஜய்க்கு வந்துச்சு. 2 பேருக்கும் நடுவுல மனஸ்தாபம் வந்துச்சு. நடுவுல தூரமும் அதிகமாச்சு. 2 பேரும் எதிர்க்க வந்தாலும் முகத்தை கூட பார்க்காம தலைகுடிஞ்சி போய்கிட்டு இருந்தாங்க. பொண்டாட்டிங்க பேச்சு கேட்டு அண்ணன் தம்பிங்க 2 பேரும் பிரிய ஆரம்பிச்சிட்டாங்க. இத பாத்துக்கிட்டு இருந்த நாராயண ஜெயம்மா 2 பேருக்குமே ரொம்பவும் வருத்தமா இருந்துச்சு. இந்த பிரச்சனையை எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. அதனால ஒரு நாள் குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு பேசினாரு. அம்மாடி மருமகளுங்களா, டே என் மகனுங்களா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. இப்பெல்லாம் அண்ணன் தம்பி உங்கள் 2 பேருக்கு நடுவில் எதுக்குடா மனஸ்தாபம் வந்திருக்கு? அப்படி யார் பேச்சு கேட்டுக்கிட்டு நீங்கள் 2 பேரும் இப்படியெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க? மாமா, உங்களுக்கு விஷயம் தெரியாது. உங்க சின்ன புள்ளையும் உங்க சின்ன மருமகளும் மில்லுல வர காசுல கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்குன்னு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. மாமா, அவங்க சொல்றத நம்பாதீங்க. மில்லு கணக்குல ஏதோ தப்பு நடக்குதுன்னு மாமா தான் நம்ம கணக்கு பிள்ளைகிட்ட வந்து விசாரிச்சிருக்காரு. என் வீட்டுக்காரருடைய மனச அவரு தான் புரிஞ்சுக்கல. ஆமாப்பா, உங்கள் மூத்த பிள்ளைக்கு கணக்கு வழக்கு நான் தப்பாக எழுதுறேன்னு சந்தேகம் வந்திருக்கு. அவனுக்கு படிப்பு தான் இல்லை, ஆனால் திமிரு ரொம்ப அதிகம். அதான் நான் தனி கொடுத்துன போகலான்னு இருக்கேன். என்னை மன்னிச்சிடுங்கப்பா. என் பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு நான் அவனை சந்தேகப்பட்டுட்டேன். 2 பேரும் நிப்பாட்டுங்க. என் காதில் எதுவும் விழ வேண்டாம். எதுவும் நடக்கக்கூடாதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேனோ இப்போ அதுவே நடக்குது. ஆக மொத்தம் நீங்கள் 4 பேர் சேர்ந்து நம்ம கூட்டு குடும்பத்தை உடைச்சி சுக்கு நூறாக்கிட்டீங்க. எல்லார மனசுக்குள்ளேயும் ஏன் இப்படி ஒரு சுயநலம்? நான் ஊருக்குள்ளே எப்படி தலை நிமிர்ந்து நடக்கிறது? ஐயோ, நீங்க கவலைப்படாதீங்க. அவங்க 2 பேரும் நாம பெத்த பிள்ளைங்க தான். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டிங்க பேச்ச கேட்டுதா இப்படி இருக்காங்க. இப்போ என்னங்க பண்றது? இனி செய்கிறதுக்கு என்ன இருக்குது? சொத்தை 2ஆக பிரிக்க வேண்டியது தான். 2 பேருக்கு வர வேண்டிய பங்கை நான் ஒழுங்காக கொடுத்துட்றேன். 2 பேரும் உங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கோங்க. இனி இந்த வீட்டுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. போயிடுங்க, வெளியே போயிடுங்க. அடுத்த நாளே சொத்தை பிரிச்சு கொடுத்து புள்ளைங்க 2 பேரையுமே தள்ளி போக சொல்லிட்டாரு. இந்த கவலைய தாங்க முடியாம பாவம் கொஞ்ச நாள்லயே அப்பா உயிரை விட்டுட்டாரு. அப்பாவோட மரணம் 2 பிள்ளைங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பாடமா அமைஞ்சுது. பொண்ணாடிங்க பேச்ச கேட்டு அப்பாவை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருக்கோம் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா பொண்டாட்டிங்களுக்கு அதுல எந்த வருத்தமும் இல்ல. ராஜா அவனுடைய சொத்துல வாழ்ந்துகிட்டு அவங்க அம்மா ஜெயம்மாவையும் பாத்துக்கிட்டான். அவங்க அப்பாவோட மரணம் அவங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை பாடத்தை கத்து கொடுத்திருந்துச்சுன்னா 2 பேரும் பிரிஞ்சு போய் இப்ப 2 பேருமே நஷ்டத்துல தான் இருந்தாங்க. ராஜாவுக்கு வயல் வேலை நல்லா தெரியும், ஆனா மில்லோட கணக்கு வழக்கு பார்க்க வராது. விஜய்க்கு மில்லோட கணக்கு வழக்கு பார்க்க வரும், ஆனா எந்த தானியம் எப்படிப்பட்டது, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாது. இப்படி 2 பேர் வியாபாரமும் நஷ்டம். சொத்து பிரிச்சு கிட்டத்தட்ட 6 மாசமும் ஆச்சு. ரைஸ் மில் வியாபாரத்துல ரொம்ப நஷ்டம் வந்ததுனால விஜய் ரொம்பவும் கவலையா வீட்ல உட்காந்துக்கிட்டு இருந்தான். இப்போ வீட்ல பணம் இல்லைங்கிறதுனால ஷாலினி புருஷனை திட்ட ஆரம்பிச்சிட்டா. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி சும்மாவே உட்காந்துருக்க போறீங்க? உங்களால வியாபாரத்துல பாதி நஷ்டம் ஆயிடுச்சு. சும்மா இரு சாலினி. அண்ணன் விவசாயம் செஞ்சு தரமான விளைச்சலை என்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருந்தான். அதை நான் வெளியில் விற்று பணம் சம்பாரிச்சிக்கிட்டு இருந்தேன். எனக்கு அதை தவிர வேறு எதுவுமே தெரியாது. ஆனால் இப்போ அண்ணன் எனக்கு விளைச்சல் விற்கிறதும் இல்லை, எனக்கு வியாபாரம் சரியாக நடக்கிறதும் இல்லை. என்னாலதாங்க இது எல்லாமே. என்ன மன்னிச்சிடுங்க. நாம எல்லாரும் ஒன்னா இருந்திருந்தாலே நல்லா இருந்திருக்கும் போல. அப்படி ஷாலினிக்கு அவ பண்ண தப்பு புரிஞ்சுது. விஜய்க்கு கூட அன்னைக்கு அவன் பண்ணது தப்பு அப்படின்னு புரிஞ்சுது. அண்ணனை விட்டு விலகி வந்தது எவ்வளவு பெரிய தப்புங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அதே மாதிரி இன்னொரு பக்கம் தம்பியை விட்டு விலகி வந்தது ரொம்ப தப்புன்னு ராஜா கூட நினைச்சான். ஏன்னா அவனுக்கும் நிறைய நஷ்டம் வந்ததுனால. ராதா, எவ்வளோ கஷ்டப்பட்டு விளைச்சல் விளைய வச்சாலும் லாபம் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா விளைஞ்ச விளைச்சலை வேறு வியாபாரிக்கிட்ட கொடுக்குற மாதிரி இருக்குது.
இதுவே தம்பிக்கிட்ட கொடுத்தப்போ நிறைய லாபம் கிடைச்சது. இப்போ மொத்தமும் நஷ்டம்தான். ஆமாங்க, நாம எல்லாரும் ஒண்ணா இருக்கும் போதே நல்லா இருந்துச்சு. மாமா சொன்னது உண்மைதாங்க. ஒற்றுமை தான் பெரிய பலமே. இப்போ அண்ணன் தம்பிக்கு நடுவுல இருக்கிற சந்தேகம், கோவம் எல்லாமே போய் அவங்க தேவைக்காக அவங்க யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் சாயந்தர நேரம் விஜய் கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அண்ணனை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சான். விஜய் வீட்டுக்கு வந்ததை பார்த்து ராஜாவும் ராதாவும் ஆச்சரியப்பட்டாங்க. இப்ப அவங்க 2 பேருடைய முகத்திலையும் திமிர் இல்ல, அதுக்கு பதிலா குற்ற உணர்ச்சி மட்டும்தான் இருந்துச்சு. விஜய் ராஜா கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு கேட்டான். ராஜா விஜய் 2 பேரும் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற திண்ணையில போய் உட்கார்ந்தாங்க. ரொம்ப நேரம் 2 பேரும் அமைதியா இருந்தாங்க. அண்ணே, என்னை மன்னிச்சிடு அண்ணே. நான் பண்ணது தப்பு தான். படிச்சிருக்க அப்படின்ற திமிர்லையும் என் பொண்டாட்டியோட பேச்சு கேட்டும் நான் தேவையில்லாமல் சில முடிவுகளை எடுத்து நீ என் மேலே வச்சிருந்த நம்பிக்கையை நான் சுக்கு நூறாக உடைச்சிட்டேண்ணே. ஆனால் அதுக்கான தண்டனை நான் இப்போ அனுபவிக்கிறேன். நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்தால் மட்டும்தாண்ணா நல்லா இருக்க முடியும். டேய் தம்பி, என்கிட்ட எதுக்குடா மன்னிப்பு கேட்குற? நம்ம 2 பேருக்கு நடுவில் பாசம் இருந்தால் அதுவே போதும்டா. நம்ம 2 பேருக்கு நடுவில் பணம் வந்தால் அது பிரச்சனையில் தான் போய் முடியும். நானும் என் பொண்டாட்டி பேச்சு கேட்டு உன் மேலே சந்தேகப்பட்டிருக்க கூடாதுடா. அதனால தானே இவ்வளோ பிரச்சனையும். நடந்தது ஏதோ நடந்து போச்சு, விட்டுருண்ணே. ஆனால் மறுபடியும் நம்ம 2 பேரும் ஒற்றுமையாக இருக்கலான்னு. அப்போ தான் நம்ம வியாபாரம் நல்லா நடக்கும். அவங்க அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் 2 பிள்ளைங்களும் ஒன்னா சேர்ந்த விஷயம் ஜெயம்மாவோட காதுல வந்து விழுந்துச்சு. ஜெயம்மா அதை கேட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. இன்னைக்கு என் பிள்ளைங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. உங்க அப்பாவோட கனவு நனவாயிடுச்சுடா. பணம் சொத்தை விட உறவு தாண்டா ரொம்ப முக்கியம். அப்படி அன்னையில இருந்து ராஜா விஜய் 2 பேருமே அவங்க ரைஸ் மில்ல வயல 2மே சேர்த்துதான் பாத்துக்கிட்டாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அந்த கூட்டு குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க விட்டு கொடுத்தா மட்டும்தான் அவங்க எப்பவுமே ஒன்னா ஒற்றுமையா வாழ முடியும். நடுவுல சின்னதா ஏதாவது ஒரு பேச்சு வந்தாலும் கூட அந்த குடும்பம் 2ஆ உடைஞ்சு போயிடும். கூட்டு குடும்பத்துல வார்த்தையும் பொறுமையும் ரொம்பவும் முக்கியம். அது ரொம்பவும் அழகா இருக்கிற ஒரு சின்ன கிராமம். காலையில கோழி கூவுறதுக்கு முன்னாடியே எழுந்திருச்ச ரவி வயலுக்கு போக தயாராகிக்கிட்டு இருந்தான். அவனுடைய பொண்டாட்டி ஸ்வப்னா மட்டும் இன்னும் நல்லா தூங்கிக்கிட்டு தான் இருந்தா. ரவியோட அம்மாவான லலிதா எழுந்திருச்சு சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்பா ரவி, வந்து கொஞ்சம் கஞ்சியை குடிச்சிட்டு போப்பா, அப்பதான் வேலை செய்ய தெம்பு இருக்கும். அம்மா, நீ இவ்வளோ காலையில எழுந்து கஷ்டப்படாதம்மா. நான் தான் சொல்லியிருக்கேன்ல, எனக்கு தேவையானதை நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு. நீ கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கோமா. ஐயோ ரவி, கஷ்டப்பட்டு உழைக்கிறவன் நீ. நான் எனக்கு வயசாயிடுச்சு, ஆனாலும் வீட்ல சும்மா இருக்கிறதுக்கு விருப்பம் இல்ல, அதான் செஞ்சேன். போய் வேலையை பாருப்போ. அம்மா, நான் ஏன் கஷ்டத்தை பத்தி பேசலாமா? அங்க பாரு, அந்த சொப்னா இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கா. நீ கஷ்டப்படுவியன்னு அவளுக்கு தோணக்கூட மாட்டேங்குது. இங்க பாருப்பா, புதுசுல எல்லாம் அப்படிதான் இருக்கும். நீ வயல் வேலைய பாரு, வீட்டை பத்தியெல்லாம் ஏதோ நினைச்சு கவலைப்படாத. போக போக தானா எல்லாம் சரியாயிடும். ரவி ஸ்வப்னாவை எழுப்புறதுக்காக ரூமுக்குள்ள போனான். சொப்னா, சொப்னா, எழுந்திரு. காலையில ஆயிடுச்சு. அம்மாக்கு போய் சமையல் அறையில கொஞ்சம் உதவி பண்ண. அப்ப ஸ்வப்னா தூக்க கலக்கத்துல, அடடா என்னங்க, எதுக்கு காலையிலேயே எழுப்பி என் தூக்கத்துக்கு எடுக்கிறீங்க? அதான் சமையல் வேலையெல்லாம் செய்யறதுக்கு அத்தை இருக்காங்கல்ல, அப்புறம் என்ன? எனக்கு கொஞ்ச நேரம் அப்படியே தூங்க விடுங்க நீங்க. ஆமா சொப்னா, அம்மா ஒருத்தவங்க இருக்கிறதால தான் உன்னோட சோம்பேறித்தனம் நாளுக்கு நாள் அதிகமாகுது. சோம்பேறித்தனமா? நீங்க என்ன கட்டிக்கிட்டு வந்தது குடும்பம் நடத்தவா இல்ல சமையல் வேலைய பார்க்கவா? சும்மா எதுக்கு என்ன பிடிச்சு திட்டிக்கிட்டே இருக்கீங்க? போங்க, போய் வேலைய பாருங்க. சரி, உனக்கு இந்த வீட்டோட கஷ்டமோ இல்ல என்னோட கஷ்டமோ எங்க தெரியுது? உன் விருப்பப்படியே இரு. என்னால யார வேணும்னாலும் மாத்த முடியும், ஆனா உன்னை மட்டும் மாத்த முடியல. ரவி கோமா வெளியில வந்து அம்மாவை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டான். என்னடா, ஏண்டா இவ்வளவு கோவமா இருக்க? சும்மா இருக்க மாட்டியா? அம்மா, நீ எவ்வளவு நாளைக்கு எல்லா வேலையும் செய்வ? உன் உடம்ப பாத்துக்கோ. அவளுடைய சோம்பேறித்தனத்தால எனக்கு மாசம் 100 ரூபாய் வீணாகுது. அந்த பணம் என்கிட்ட இருந்தா ஒரு மாடு வாங்குவேன், அதாவது என் பேச்ச கேக்கும். இங்க பாருப்பா, அது நினைச்சு நீ கவலைப்படாத. அது அவளுடைய குணமா இருக்கலாம். நான் இந்த வீட்டையும் அவளையும் எப்படியாவது சரி பண்ணிடுறேன். ரவி மனசுக்குள்ள, அம்மா நல்லவங்களா இருக்கிறதால தான் இவளுக்கு பயமே இல்ல. இவளோட சோம்பேறித்தனத்தால அம்மாவுக்கு தான் கஷ்டம் அதிகமாகுது. அம்மாவால எவ்வளவுதான் தாங்க முடியும்? அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரவி வயலுக்கு வேலைக்கே கிளம்பிட்டான். அடுத்த நாள் காலையில ரவி எழுந்துச்சு பார்க்கும்போது
அவங்க அம்மா சமையலறையில இரும்பிக்கிட்டு செவுத்துல சாஞ்சி உக்காந்துருந்தாங்க. ஸ்வப்னா மட்டும் அவளுடைய ரூம்ல நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தா. ரவி எழுந்திருச்சு உடனே சமையலறைக்கு வந்தான். அம்மா அம்மா என்னாச்சு? அம்மா, உடம்பெல்லாம் இப்படி சுடுது. உனக்கு ஜுரம் அடிக்குதா? ஏம்மா இவ்வளோ கஷ்டப்படுற? என் பேச்ச கேட்காம அவளோட வேலை எல்லாத்தையும் நீ எதுக்கு செய்யற? ஐயோ, ஒன்னும் இல்லப்பா, கொஞ்சமா ஜுரம்தான். காலையில எழுந்துச்சு நான் சமைக்கலனா அப்புறம் நாம சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? நீ வயலுக்கு போ, எனக்கு ஒன்னும் இல்ல. சுடுதண்ணி வச்சிருக்கேன், அது குடிச்சா எனக்கு சரியா போயிடும். நீ எனக்காக கஷ்டப்படலம்மா, அந்த சொப்னாவுக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. என் கண்ணு முன்னாடியே உனக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும்போது எப்படி நான் வயலுக்கு போவேன்? இன்னைக்கு வயலுக்கு போகாம உன் கூட இருக்காம்மா. வேண்டாப்பா, நீ வயலுக்கு போ. எனக்கு என்ன, கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திருச்சா உடம்பு சரியாயிடும். நான் வேணுனா ஸ்வப்னாவை எழுந்திருச்சு வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்ய சொல்றேன், நீ போ அம்மா, நான் கிளம்புறேன். அப்படின்னு சொல்லி தூங்கிக்கிட்டு இருந்த ஸ்வப்னா பக்கத்துல போய், சொப்னா, அம்மாவை இன்னைக்கு ஜாக்கிரதையா பாத்துக்கோ. அம்மாவுக்கு சுடு தண்ணி வச்சு கொடு, மருந்து கொடு. ரவி மதிய நேரம் வயல்ல இருந்து வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தான். வீட்டு வாசல்ல குப்பை அப்படியே இருந்துச்சு. அடுப்பங்கரையில அடுப்பும் எரியல, பாத்திரம் எல்லாம் போட்டது போட்டபடியே கிடந்துச்சு. அம்மா படுத்துக்கிட்டே இரும்பிக்கிட்டு இருந்தாங்க. பக்கத்துல ஸ்வப்னா நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தா. அத பார்த்து ரவி ரொம்ப கோவமா, ஏய் சொப்னா, சமையல கூட செய்யலையா? அம்மாவுக்கு இவ்வளோ ஜுரம் அடிக்குது, ஒரு கிளாஸ் தண்ணி கூட கொடுக்கலையா? அட, எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒன்னும் பசிக்கல. உங்க அம்மாவுக்கு உடம்புக்கு முடியலன்னா நான் என்ன பண்ண முடியும்? நீ இவ்வளோ இரக்கம் இல்லாதவளா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல சொப்னா. என் அம்மாவுக்கு உடம்பு முடியல, உன்னால அவங்கள இப்ப கூட பாத்துக்க முடியாதா? நான் எதுக்கு செய்யணும்? டாக்டருக்கு பணம் கொடுத்தா அவரு வந்து சேவையை செஞ்சுட்டு போறாரு. நீங்க போய் டாக்டர் கூட்டிட்டு வாங்க. நீ என் பேச்ச கேட்க மாட்டே இல்ல? சரி, உன்னால அம்மாவுக்காக சாப்பாடு கூட செய்ய முடியலல்ல. நான் பக்கத்து வீட்டு ராஜம்மா கிட்ட சொல்லி சமைக்க சொல்றேன். அவங்க நம்ம நிலைமைய பார்த்து சிரிச்சாலும் சிரிக்கட்டும். எனக்கு அம்மாவுக்கு உடம்பு சரியாகணும். வேணாம், ராஜம்மா மட்டும் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது. அவங்க வந்து இங்க நடக்கிறத பார்த்தா ஊர் பூரா தண்டோர போட்டுடுவாங்க. அப்புறம் எல்லாரும் என்ன சோம்பேறின்னு கிண்டல் பண்ணுவாங்க. ஊரே நம்மள பார்த்து சிரிச்சா சிரிக்கட்டும், நான் ராஜம்மாவை கூப்பிட தான் போறேன். அப்படின்னு ரவி வேகமா வெளியில போய் ராஜம்மாவை கூட்டான். ராஜம்மா கூட மங்கம்மாவும் சேர்ந்து வந்தாங்க. ராஜம்மா சமையலறையில சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது மங்கம்மா லலிதாவுக்கு சேவைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தா. ஸ்வப்னா அவங்க பேசுறத கேட்டுக்கிட்டு சோஃபால உட்காந்துக்கிட்டு இருந்தா. மங்கம்மா ராஜம்மா கிட்ட, ராஜம்மா, இந்த லலிதம்மா ரொம்ப நல்லவங்க. மருமக செய்ய வேண்டிய வேலை எல்லாத்தையுமே தனியா அவங்களே செய்யறாங்கல்ல, அதான் உடம்புக்கு முடியாம போச்சு. சரியா சொன்னடி மங்கம்மா. இந்த வீட்டுக்கும் மருமகன்னு ஒருத்தி வாச்சிருக்கா பாரு. வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி சோம்பேறியா இருந்தா மகாலட்சுமின்னு சொல்ல மாட்டாங்க, மூதேவின்னு சொல்லுவாங்க. மாமியாருக்கு உடம்பு சரியில்லை, எழுந்துச்சு ஏதாவது வேலையை பார்த்தாள பாத்தியா? ஆமா ராஜம்மா, சோம்பேறி பொண்ணு இருக்கிற வீடு விளங்காம தான் போகும்னு சொல்லுவாங்க. எப்பவுமே சுறுசுறுப்பா இருக்கிற பொண்ணு இருக்கிற வீடு தான் கோவில் மாதிரி இருக்குமா. ஆனா இந்த பொண்ணால இந்த வீட்டுல யாருக்கும் நிம்மதி இல்ல. ஆமா மங்கம்மா, லலிதம்மா நல்லவங்க அப்படிங்கறதுனாலதான் இன்னும் இந்த பொண்ணு இந்த வீட்டுல இருக்கா. அவங்க மட்டும் கொஞ்சம் காரசாரமா இருந்திருக்கணும், அப்ப தெரிஞ்சிருக்கும் அவளுக்கு. இதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த ஸ்வப்னாவுக்கு ரொம்பவும் கவலையா இருந்துச்சு. அவ சோம்பேறித்தனத்தினாலதான் மாமியாருக்கு உடம்புக்கு முடியாம போச்சு. ரவியும் கோச்சுக்கிட்டாரு. இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு அவ மனசுக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டா. அடுத்த நாள் கோழி கூவுறதுக்கு முன்னாடியே ஸ்வப்னா கண் முழிச்சான். நேத்து நடந்தது எல்லாமே அவளுடைய மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே தான் இருந்துச்சு. அவ எழுந்திருக்கலான்னு முயற்சி பண்ணாலும் அவ சோம்பேறித்தனம் அவளை எழுந்திருக்க விடல. அப்ப ஸ்வப்னா எழுந்திருச்சு, ஐயோ, என்ன இது இவ்வளவு குளிரா இருக்கு, பேசாம இன்னும் கொஞ்ச நேரம் படுத்துக்கலாமா? வேணாம், அப்புறம் அந்த ராஜம்மா மங்கம்மா 2 பேரும் வந்து இன்னும் அவமானப்படுத்துவாங்க. நான் எழுந்திரிச்சிடுறேன்ப்பா அப்படி நினைச்சுக்கிட்டு ஸ்வப்னா எழுந்திருச்சு வெளியில வந்தா. வீடு எல்லாமே போட்டபடியே கிடந்துச்சு. உடனே அவ தொடப்பத்தை எடுத்து முதல்ல வீட்டு வாசல பெருக்கிக்கிட்டு இருந்தா. அந்த நேரத்துல எழுந்திருச்ச ரவி வெளியில வந்து பார்த்தான். வெளியில ஸ்வப்னா கோலம் போட முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்போ அதை பார்த்த ரவி, சொப்னா, நீயா? நீ விடிய காலையில எழுந்திருக்கியா? என் கண்ணை என்னால நம்பவே முடியலையே. ஆமா, இந்த மாற்றம் எப்படி வந்துச்சு? என்ன மன்னிச்சிடுங்க, என் சோம்பேறித்தனத்தினாலதான் இவ்வளவு பிரச்சனையும். உங்களுக்கும் கஷ்டம், அதுலயும் முக்கியமா பாவம் அத்தைக்கு ரொம்ப கஷ்டம். இதுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. ஐயோ சொப்னா, மன்னிப்பெல்லாம் எதுக்கு? நீ மாறணும்னு நினைக்கிறதே பெரிய விஷயம். ஆமா, நிஜமாவே நீ மாறிடுவியா? ஆமாங்க, நேத்து ராஜம்மா மங்கம்மா 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன்.
சோம்பேறித்தனம் நம்ம வீட்டு கௌரவத்தையே தெருவுக்கு இழுத்துட்டு வருதுன்னு சொன்னாங்க. இனி நம்ம வீட்டு கௌரவம் போக கூடாது, அத்தைக்கும் உடம்புக்கு முடியாம போக கூடாது. இனிமே வீட்டு வேலை எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்வப்னா உள்ள போயிட்டான். மனசுக்குள்ளேயே ரவி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தான். ஸ்வப்னா சமையல் அறையில இருக்கும்போது அப்பதான் லலிதம்மா எழுந்திருச்சு வந்தாங்க. அம்மாடி ஸ்வப்னா, இவ்வளவு சீக்கிரமா எழுந்திருச்சிட்டியாமா? என் மருமக இந்த அளவுக்கு அழகா வேலை பாப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்ததில்லம்மா. அத்தை, என்னை மன்னிச்சிடுங்க. என்னாலதான் உங்களுக்கு உடம்புக்கு முடியாம போச்சு. இனிமே நீங்க எந்த வேலையும் செய்ய வேண்டாம் அத்தை. நீங்க ஓய்விடுங்க, எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன். ஸ்வப்னா, நீ மாறினதை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே வந்த ஜுரம் எல்லாம் பறந்து போன மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அப்பதான் ரவி அங்க வந்தான். அட சொப்னா, உன்கிட்ட இவ்வளோ பெரிய மாற்றம் வரும்னு நான் நினைக்கவே இல்லை. அம்மா, நீ இனிமே நிம்மதியா ஓய்வெடுக்கலாம். அத்தை, நீங்க போய் உட்காருங்க, காஃபி போட்டு கொண்டு வரேன். அதுக்கப்புறம் நான் வீட்டு வேலை எல்லாத்தையுமே வேகமா முடிச்சிடுறேன். சோம்பேறித்தனத்தை விட்ட இந்த முதல் நாள் எல்லாத்தையும் நான் சீக்கிரமா செய்வேன். அப்போ ரவியும் லலிதாமாவும் ஒருத்தங்கள ஒருத்தங்க பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. அன்னையிலிருந்து அந்த வீட்டுல இருக்கிற சோம்பேறித்தனம் எல்லாம் போய் புது உற்சாகம் வந்துச்சு. ஏன்னா அன்னையில இருந்து ஸ்வப்னா விடிய காலையிலேயே எழுந்திருச்சு சுறுசுறுப்பா வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் விடிய காலையில ஸ்வப்னா வாசல்ல கோலம் போட்டுக்கிட்டு இருந்தா. அப்பதான் அந்த பக்கமா வந்த ராஜம்மா ஸ்வப்னா கிட்ட வந்த மாற்றத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. என்ன லலிதாம்மா, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? என் கண்ணு எனக்கு பொய் சொல்லுதா என்ன? பரவாயில்ல, எப்படியோ உங்க மருமக நல்லபடியா மாறி இருக்கா. அந்த வகையில இப்போ நீங்க கொடுத்து வச்சவங்க தான். ஆமா ராஜம்மா, என் மருமகளாவே அவளுடைய மனச மாத்திக்கிட்டா. சோம்பேறித்தனம் தப்பான ஒரு முடிவு. ஆனா ஒரு நல்ல முடிவு எடுக்கும் போது ஒரு நல்ல மாற்றம் வரும் இல்லையா? ராஜமத்த, நீங்க தானே என்ன சோம்பேறின்னு சொன்னீங்க. அந்த வார்த்தை தான் என்ன மாத்துச்சு. கஷ்டப்பட்டு உழைக்கிற பொண்ணு வீட்ல இருந்தா வீடு சொர்க்கமாகுமா. எங்க வீடு சொர்க்கமாச்சுல்ல. அதை கேட்டு ராஜம்மா ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. ஒரு நாள் வயல்ல ரவி வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வர வழியில வீட்டு வாசல்லையே மயக்க போட்டு விழுந்துட்டான். அப்போ ஸ்வப்னா வேகமா ஓடி வந்து, ஐயோ, என்னங்க ஆச்சு? உடம்பெல்லாம் ஏங்க இப்படி கொதிக்குது? அத்தை, அத்தை, சீக்கிரமா வாங்க. அப்போ லலிதம்மாங்க வந்து, ஐயோ ரவி, ஏண்டா இப்படி எல்லாம் பண்ற? எனக்கு உன்னை வயலுக்கு போக கூடாதுன்னு நான் காலையிலேயே சொன்னல. போய் படுத்துக்க போ. சொப்னா, என் உடம்புல பலம் இல்லை. வயல் வேலைலாம் பாதியில நிக்குது. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நீங்க வீட்ல ஓய்வு எடுத்துக்கோங்க. இன்னையில இருந்து பேசாம நானே வயல் வேலைக்கு போயிடுறேன். நீயா? நீ வயலுக்கு போறியா? உன்னால அவ்வளோ கஷ்டப்பட முடியுமா? இதுல என்ன இருக்குங்க? நீங்க எனக்கு எல்லா வேலையும் கத்து கொடுத்துருக்கீங்க. உங்களால செய்ய முடியும் போது என்னால செய்ய முடியாதா என்ன? நீங்க வீட்ல ஓய்வு எடுத்துக்கோங்க. எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லி அடுத்த நாள்ல இருந்து ஸ்வப்னா தான் வயலுக்கு போனா. ஆம்பளைங்களுக்கு ஈடு கொடுத்து அவ வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா. வீட்டு வேலை, வயல் வேலை, மாடுங்களை பாத்துக்கிறது எல்லாத்தையும் செஞ்சா. ஒரு நாள் வயல் கிட்ட மங்கம்மா ராஜம்மா, ராஜம்மா பாத்தீங்களா, ஸ்வப்னா வயல்ல இறங்கி வேலை செய்யறா. இத பாக்குறதுக்கு உண்மையிலே ஆச்சரியமா தான் இருக்கு. இனி அவளுடைய குடும்பம் நல்லா இருக்க போகுது. ஆமாமா, இப்ப அந்த அம்மா மகாலட்சுமி தான். அப்போ ஸ்வப்னா வயல்ல வேலை செய்யும் போது மனசுக்குள்ள, இப்பதான் உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட சோம்பேறித்தனம் போச்சு. கஷ்டப்பட்டு உழைக்கிறதுனால ஊர்ல மரியாதையும் இருக்கு. என் புருஷனுக்கு உதவி செஞ்சேங்கிற திருப்தியும் இருக்கு. ஸ்வப்னா சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது ரொம்ப அசதியா தான் இருந்தா. ஆனா அவளுடைய முகத்துல ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அப்ப ரவி ஸ்வப்னாவை கூப்பிட்டு, சொப்னா, வா. உனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா? ஐயோ, கஷ்டப்பட்டு உழைக்கிறது உடம்புக்கு நல்லா தாங்க இருக்கு. நீங்க இப்படி ஓய்வு எடுத்துக்கோங்க, நான் போய் சாப்பாடு செஞ்சு கொண்டு வரேன். 2 நாளுக்கு அப்புறமா ரவிக்கு கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு குணமாச்சு. அவன் தெம்பா எழுந்துச்சு உக்காந்தான். ஸ்வப்னா விடிய காலையிலேயே எழுந்திருச்சு சமையல் வேலை எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருந்தா. வீடும் இப்ப ரொம்ப சுத்தமா இருந்துச்சு. லலிதம்மா ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ரவி ஸ்வப்னா கிட்ட வந்து, சொப்னா, இன்னும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கியா? இப்ப எனக்கு உடம்பு நல்லா இருக்கு. நான் வயலுக்கு போக போறேன். ஏங்க, இன்னும் உடம்பு உங்களுக்கு முழுசா குணமாகல. இன்னும் ஒரு நாள் ஓய்வு எடுத்துக்கோங்க. நான் வயல் வேலையை முடிச்சிட்டு இப்பதாங்க வந்தேன். வயலுக்கு போயிட்டு வந்தியா? தனியாவா? எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுற? என்னோட எல்லா பாரத்தையும் தூக்கி எதுக்கு உன் தலையில போட்டுக்கற? இதுல என்னங்க பாரம் இருக்கு? இத்தனை நாளா என் சோம்பேறித்தனத்தினால நீங்க எல்லாரும் கஷ்டப்படலையா? இப்போ இந்த கஷ்டம்லாம் ஒரு கஷ்டமாங்க. சொப்னா,
உன்னோட மாற்றம் என்னையும் கூட மாத்தி இருக்கு. இவ்வளோ நாளா நான் ஏதோ பாரத்தை சுமக்கிறதா நினைச்சேன். ஆனா நீ கொடுக்கற இந்த அன்புக்கும் தைரியத்துக்கும் முன்னாடி என் கஷ்டம் எல்லாம் சின்னதாயிடுச்சு. நீ என் வாழ்க்கையையே மாத்திட்ட. என் பொண்டாட்டி சொப்னா இப்ப நிஜமாவே மகாலட்சுமி தான். ஐயோ, அப்படியெல்லாம் பேசாதீங்க. ஏதோ என்னால முடிஞ்சதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என் புருஷனோட பாரத்தை நானும் சுமக்கிறதுல எனக்கு சந்தோஷம்தான், கஷ்டம் எதுவும் இல்ல. ஒரு நாள் சாயந்தர நேரம் ஸ்வப்னா, லலிதம்மா, ரவி 3 பேரும் திண்ணையில உட்காந்துருந்தாங்க. ரவி, இப்போ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ப்பா. என் மருமக அவ செஞ்ச தப்ப புரிஞ்சுக்கிட்டு சோம்பேறித்தனத்தை முழுசா விட்டுட்டா. இனி எனக்கு எந்த கவலையும் இல்ல. அம்மா, இந்த மாற்றத்துக்கு நீ தான் காரணம். நீ நல்லபடியா நடந்துகிட்டதால தான் சொப்னா தன்னைத்தானே திருத்திக்கிட்டா. அம்மாடி ஸ்வப்னா, உண்மையிலேயே இன்னைக்கு நீ என் வீட்டுக்கு மகாலட்சுமியாதாம இருக்க. நான் சொல்றதெல்லாம் ஒண்ணுதான். கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க என்னைக்குமே வாழ்க்கையில ஜெயிப்பாங்க. சோம்பேறித்தனம் எப்பவுமே இருக்கக்கூடாது. நீங்க சொன்னது உண்மைதான் அத்தை. ஆமாமா, சோம்பேறித்தனம் நம்ம எல்லாரையுமே அழிச்சிடும். எப்பவுமே உடம்புல சுறுசுறுப்பு இருக்கணும். அதே மாதிரி புருஷன் பொண்டாட்டி அப்படிங்கிறவங்க ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவி செஞ்சுக்கிட்டு அனுசரிச்சுக்கிட்டு வாழும்போதுதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆமாம்மா, மனைவியும் கூட உழைச்சா கணவனுக்கு 2 மடங்கா உற்சாகம் வரும். இப்ப எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. ரவியும் சொப்னாவும் ஒருத்தங்க பார்த்து சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டாங்க. இப்ப அவங்க கஷ்டமே அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சு.